இன்றைய ஆன்மீக தகவல். பொதுவாக நம்ம எல்லோருக்கும் ஒரு சந்தேகம், பல விஷயங்களிலே சந்தேகம் இருக்கின்றது. இந்த சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கின்ற சந்தேகம் என்னவென்றால், செவ்வாய்க்கிழமைகளிலே நல்ல காரியங்களை செய்யலாமா? செவ்வாய்க்கிழமைகளிலே நல்ல காரியங்களை செய்யலாமா என்று செவ்வாய்க்கிழமையை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கின்றார்கள். வாரத்திலே இருக்கின்ற 7 நாட்களுமே நல்ல நாட்கள் தான். 7 நாட்களுமே ஏதேனும் ஒரு தேவதைக்கு உரிய நாள் தான். அப்படி இருக்கும்போது செவ்வாய்க்கிழமையை மட்டும் ஏன் பலர் விலக்கி வைக்கின்றார்கள்? அது பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். நாள் கிழமை பார்த்து செய்கின்ற காரியங்கள் பாதி வெற்றியை தரும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதாவது ஒரு நாள் கிழமையை பார்த்து ஒரு விஷயத்தை செய்ய துவங்கினாலே அதிலே நாம் பாதி வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்வார்கள். செவ்வாய்க்கிழமையிலே புதிதாக வேலைக்கு சேரலாமா? செவ்வாய்க்கிழமையிலே புது புடவை கட்டலாமா? புது ஆடை உடுத்தலாமா? புதிய பொருட்களை வாங்கலாமா? இப்படி பல கேள்விகள் பலருக்கு இருக்கின்றது. எல்லா விஷயங்களுக்கும் இப்படி நாளும் கிழமையும் பார்த்து கொண்டே இருந்தால் எப்படி என்று நினைப்பவர்களும் உண்டு. சரி, பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்பது நல்ல கிழமை தானா? இது பற்றி ஆன்மீகம் என்ன சொல்கின்றது? செவ்வாய்க்கிழமை மிக மிக உகந்த நாள். நவக்கிரகங்களுள் மிகச்சிறந்தது செவ்வாய் கிரகம். சாதாரணமாக செவ்வாய் தோஷம் என்று சொல்வார்கள். இந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகர் பார்த்தீர்களானால் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருப்பார். கிரகங்களிலே செவ்வாய் என்பது மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகின்றது. செவ்வாய் என்றாலே மங்களமான என்று பொருள். செவ்வாய்க்கிழமை அன்று எதையும் செய்ய விரும்பாதவர்கள் வாழ்க்கையிலே முழு பலனை அனுபவிக்கவே முடியாது என்று சொல்வதுண்டு. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை கருதப்படுகின்றது. முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையிலே வணங்கி நாம் செய்கின்ற எந்த செயலுமே சோடை போகாது, மிகப்பெரிய வெற்றியை தரும். அதேபோல் முருகப்பெருமானையும் பூமாதேவியையும் வழிபட்டு செவ்வாய்க்கிழமையிலே மங்கள பொருட்கள் வாங்கினால் செல்வம் பன்மடங்கு பெருகுவதோடு எல்லா சிறப்புகளும் தேடி வரும். அதேபோல் செவ்வாய்க்கிழமைகளிலே நமக்கு கடன் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். யாருக்குமே கடன் என்பது இருக்கக்கூடாது. கடன் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அந்த கடனிலிருந்து ஒரு சிறு பகுதியை செவ்வாய்க்கிழமைகளே கொடுக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த கடனானது சீக்கிரமே அடைந்துவிடும். சீக்கிரமாக கடன் அடைந்துவிடும். செவ்வாய் பகவான் மிக விசுவாசம் நிறைந்த பணியாளாக இருந்தாலும் மூர்க்க குணம் நிறைந்தவர். எதை பற்றியும் கவலைப்படாமல் எதையும் யோசிக்காமல் வேகமாக செயல்படக்கூடியவர். செவ்வாய்க்கிழமை அன்று நாம் செய்யும் செயல்கள் தொடரும் என்பதால் தான் கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பி தரும்போது செவ்வாய்க்கிழமை தந்தால் வெகு சீக்கிரமே கடன் அடையும். மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படாது. அதேபோல் மௌன விரதத்தை செவ்வாய்க்கிழமை அன்று கடைபிடித்தால் நாம் யாகம் செய்த பலனை அடைந்து விடலாம். செவ்வாய்க்கிழமை அன்று மௌனம் காக்க வேண்டும், எதுவுமே பேசக்கூடாது. இப்போது கூட இங்கே வடார்காடு மாவட்டத்திலே ரத்னகிரி சுவாமிகள் இருக்கின்றார். அவர் பல வருடங்களாக பேசுவதில்லை, மௌனத்தை மட்டுமே கடைபிடிக்கின்றார். இப்படிப்பட்ட மகான்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே செவ்வாய்க்கிழமைகளிலே மௌன விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால்தான் செவ்வாயோ வெறும் வாயோ என்று அன்றைய தினம் விவாதம் செய்யாமல் மௌன விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பழமொழியை சொன்னார்கள். அதேபோல் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் தோஷத்திற்கான பரிகார சாந்தி, துர்கா ஹோமம், ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே செய்கின்ற ஆயுஷ்ய ஹோமம், சஷ்டியப்த பூர்த்தி போன்றவற்றை செய்து கொள்ளலாம். இதற்கு நாள் பார்க்க வேண்டாம், செவ்வாய்க்கிழமை வருகின்றதே என்று பார்க்க வேண்டாம். இவற்றையெல்லாம் இந்த நாளிலே செய்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை என்று இவற்றை தள்ளி போட வேண்டாம்.
செவ்வாய்க்கிழமை அன்று பூமி பூஜை செய்வது என்பது மிக மிக நல்லது. அன்றைய நாளிலே பூமி பூஜை செய்து மனையடை சாஸ்திரம், அன்றைய நாளிலே பூமி பூஜை செய்தால் செல்வம் வளரும், பூமி சேரும் என்று மனையடி சாஸ்திரம் கூறுகின்றதாம். ஆக இப்படி செவ்வாய்க்கிழமைக்கு நிறைய நற்பலன்கள் உண்டு. பயணங்களிலே கிழக்கு திசை நோக்கிய பயணம் செவ்வாய்க்கிழமை அன்று இருந்தால் உறுதியான வெற்றியை தரும் என்று சொல்கின்றது. இப்படி எத்தனையோ இந்த செவ்வாய்க்கிழமையை பற்றி இருக்கின்றது. ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று நாளை ஒதுக்காதீர்கள். எந்த ஒரு நாளையும் இது நல்ல நாள், இது கெட்ட நாள் என்று சொல்லாதீர்கள். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமையை பற்றிய பலன்களை எல்லாம் தான் நான் இப்போது பார்த்தோம். ஆகவே செவ்வாய்க்கிழமையில் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் என்று கிழமையை ஒதுக்காதீர்கள். கிழமையை ஒதுக்காமல் அந்த நாளிலே என்ன செய்தால் நாம் நற்பலன் பெறலாம் என்பதை புரிந்து கொண்டு அதனை செய்து அந்த வகையிலே நாம் வெற்றி காண வேண்டும். அங்குதான் இருக்கின்றது பகுத்தறிவு என்பது. பார்த்து ஆராய்ந்து செய்து அதிலே வெற்றி பெற வேண்டும். ஆகவே செவ்வாய்க்கிழமையை இனிவரும் காலங்களிலே ஒதுக்காமல் செவ்வாய்க்கிழமையிலே என்னவெல்லாம் செய்தால் நமக்கு வெற்றி பெற முடியுமோ அவற்றை செய்து வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.